எத்தகைய உண்மையின் உணர்வை நாம் நுகர்ந்தாலும் நாம் தீமை என்ற நிலைகள், தீமை செய்கிறான் என்ற நிலைகளும் தீமையின் உணர்வும் நுகர்ந்தால் அந்த தீமை செய்யும் அணுக்களாக நாம் உயிர் உருவாக்கி விடுகின்றது. ஆகவேதான் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான் என்றும் அங்கு காரணப்பெயரை வைக்கின்றார்கள். நாம் உடலுக்குள் இந்த தீமையின் உணர்வு அணு கருவாகும்போது இந்த லோகமாகின்றது. அந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் சேர்த்த பின் அது பிரம்மலோகமாக வருது. அதனால்தான் விஷ்ணுவின் மகன் பிரம்மா என்று காரணப்பேர் வைக்கின்றார்கள். இதெல்லாம் இவர்கள் காரணப்பேர் தானே தவிர ஆக இப்படி கடவுள் என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆக ஒவ்வொன்றும் ஒரு இயக்க சக்தியும் சந்தர்ப்பத்தால் உருவாகும் நிலையும் அதனால் இயக்கம் எவ்வாறு இருக்கிறது என்று இப்படி பிரம்மா உருவாக்குகின்றான். ஆக எந்த அணுவின் தன்மை உடலாகின்றதோ அதன் மலம் உடலாகின்றது சிவம். தான் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், சிவனோ வரம் கொடுக்கின்றான். விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், பிரம்மனோ உருவாக்குகின்றான், சிவனோ அரவணைக்கின்றான் என்று இப்படி தெளிவாக காட்டி அன்பும் பண்பும் பரிவு கொண்டு நாம் இயங்கினாலும் பண்பால் ஒரு நோயாளியை நாம் பார்க்கும்போது நாம் உற்று பார்க்கின்றோம். அந்த உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும் போது வேதனையின் தன்மை இயக்குகின்றது. இந்த வேதனையான உணர்வுகள் நம் உயிரின் தன்மை அந்த ஈசன் உருவாக்கி அந்த கரு அது அணுவாக உருவாகின்றது. அதுதான் பிரம்மா. விஷ்ணு வரம் கொடுக்கின்றான், பிரம்மா உருவாக்கின்றான். பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி. எக்குணத்தின் தன்மை அந்த அணுவாக உருவாகின்றதோ அதன் ஞானத்தின் தன்மையாக அது இயக்கம் என்றும் இவ்வாறு உருவாக்கிய இந்த உணர்வுகள் இந்த உடலாகும் போது சிவமாகின்றது. வருவோரை வரவேற்கும் சக்தி பெற்றது உடல். இந்த வேதனை என்ற உணர்வு நம் உடலுக்குள் வந்த பின் நல்ல அணுக்கள் ஓலமிடுகின்றது. எங்கள் இந்திரலோகத்திற்குள் இரணியன் புகுந்து எங்களை துன்பப்படுத்துகின்றான், எங்களுடைய செயல்களை ஒன்றும் செயல்படுத்தாது தடைப்படுத்துகின்றான் என்று எல்லாரும் சேர்ந்து சிவனிடம் வருகின்றனர். ஏனென்றால் உடலில் ஒரு வழி தெரிந்தால் எங்கே அவரது உடல் வழிதான் நாம் தெரிந்து கொள்ளுகின்றது என்பதனை இங்கே உணர்த்துகின்றான். சிவனிடம் வந்த உடனே சிவன் சொல்லுகின்றான், நான் என்ன செய்வது, வருவரை வரவேற்கும் சக்தி தான் எனக்குண்டு. ஆனால் விஷ்ணு வரம் கொடுத்து விடுகின்றான், அவனிடம் செல்வோம் என்று. ஆனால் எல்லோரும் சேர்த்து விஷ்ணுவிடம் கேட்க சென்றாலோ நான் வருவருக்கு வரம் கொடுப்பதுதான் என்னுடைய பழக்கம். பிரம்மா என்னுடைய மகனே அவன் உருவாக்குவான், அவனுக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கின்றது, அவனிடம் செல்லுங்கள் என்று. அவனிடம் சென்ற தந்தை சொல் தட்டாது, எனக்கு உருவாக்கும் வேலைதான் என்று 3 பேரும் 3 விதமாக சொல்லிவிடுகின்றனர். இப்ப வேதனை என்ற உணர்வு நம்ம உடலுக்குள் சென்ற பின் இந்த லோகத்துக்குள் செயலாக்குவதில்லை. ஆகவே வேதனை என்ற உணர்வு நாம் அதிகமாக்கினால் சித்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கின்றான். நாம் எந்த உணர்வின் கண்ணால் பார்க்கின்றோமோ அதிலிருந்து வரும் உணர்வினை நாம் நுகர்ந்தால் நம் உடலிலே புத்திரன் ஆகிவிடுகின்றது. அந்த வேதனை என்ற உணர்வினை நமக்குள் எடுத்து விட்டால் அதன் உணவுக்காக தன் பிள்ளையை எப்படி புலி தன் குழந்தையை காப்பாற்றுகின்றதோ அதே போல மான் தன் மானை காப்பாற்றுகின்றதோ இதே போலதான் வேதனை என்ற உணர்வு நமக்குள் அணுவாகிவிட்டால் தன் இனத்தையே பெறுகின்றதால் சித்திர புத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் தண்டனை கொடுக்கின்றான். நாம் வேதனை என்ற உணர்வினை நாம் அதிகமாக சேர்த்தால் அந்த எண்ணமே நமக்கு யமனாகின்றது. இப்போ ஒரு நோயாளியின் தன்மை நாம் பார்த்து வேதனையால் நாம் நுகரப்படும் போது அந்த வேதனை உணர்வை நாம் நுகர்ந்து விட்டால் அந்த வேதனையின் தன்மை வருகின்றது. பின் அந்த அணுவின் தன்மை அது விளைகின்றது. ஆனாலும் அது நீக்கவில்லை என்றால் அது நமக்குள் எத்தனை துயர் செய்யும் என்று இதை காட்டுவதற்குத்தான் எருமை சிந்தனையற்றது. அதனால்தான் அதன் மேல் அதை வாகனமாக அமைத்து இங்கே அவன் சித்திரபுத்திரன் கணக்கின் பிரகாரம் அந்த தண்டனை கொடுக்க தொடங்கி விடுகின்றான். இப்ப வேதனை என்ற உணர்வு கண்ணால் பார்த்து அதன் உணர்வின் தன்மை மீண்டும் மீண்டும் கண்ணால் எண்ணும் போது அந்த உணர்வின் தன்மை நமக்குள் வளர்ந்து அந்த தொடர்ந்து அதனுடைய வளர்ச்சி வரும்போது
நம்மால் நல்லவை காக்க முடியவில்லை. அந்த வேதனை என்ற உணர்வுகள் அதிகமான பின் நம் உடலில் கடுமையான நோய்கள் வருகின்றது. நாம் எதை பாசக்கயிறு என்பது நாம் எண்ணத்தின் தொடர் வரிசை நம் உடலுக்குள் சேர்க்கப்படும் போது இந்த உடலை விட்டு வெளிவரும் இந்த ஆன்மாவை நம்முடைய எண்ணமே எதன் உணர்வோ அதன் வெளிக்கொண்டு அழைத்து சென்று இந்த வேதனைக்குண்டான உடலில் கொண்டு அமைத்து விடுகிறது என்றுதான் யமலோகத்தில் இந்த சித்திரபுத்திரன் கணக்கின் பிரகாரம் யமன் அழைத்து சென்று இந்த மனித உடலை விட்டு மனிதன் உடல் அல்லாத நிலைகளை உருவாக்குகிறான் என்று காரணப்பேர் வைத்து நாம் தெளிவாக்குகின்றனர். இவையெல்லாம் காரணப்பேர். நாம் இப்படி கடவுள்கள் இல்லை, இவர்கள் காணும் ரூபங்கள் இல்லை, ரூபத்தை காட்டும் உணர்வின் குணங்களை சித்தரிப்பதற்குத்தான் இவ்வாறு தெளிவுபடுத்தினார்கள். ஆகவே நமது உணர்வின் தன்மையை நாம் சீராக்கி பார்த்தல் வேண்டும். ஆகவே ஒரு நோயாளியின் உணர்வின் நுகர்ந்தால் நம் உடலுக்குள் சென்றால் அது எவ்வாறெல்லாம் செயல்படுகிறது என்றும் அதில் மீட்டுவதற்கு என்ன செய்வது என்ற உபாயத்தை காட்டுவதற்குத்தான் இந்த விஷ்ணுவும் தன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று எண்ணுகின்றான். பிரம்மாவும் நான் வரம் கொடுக்கத்தான் தெரியும் என்கின்றான். சிவனும் நான் அரவணைக்கத்தான் தெரியும் என்று சொல்லுகின்றனர். ஆனால் இதற்கு உபாயம் என்ன செய்வதென்று சிந்திக்கின்றனர். ஆனாலும் அந்த சிந்தனையில் அவன் கேட்கின்றான், நான் எப்படி எந்த வழியில் எவ்வழியில் நாம் செயல்பட வேண்டும் என்று 3 பேருமே கலந்து உருவாடுகின்றனர். யாரிடம் கேட்கலாம் என்று. இவை கண்ணனுக்கே தெரியும். இவை அனைத்தும் என்றால் கண்கள் தோன்றிய பின் தான் கூர்மையா பார்த்து அந்த உணர்வின் தன்மை உருவாக்கி இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியது என்றும், மனிதனான உருவான பின் இன்று தீமைகளை வென்று உணர்வினை ஒளியாக மாற்றி ஒளியின் சரீரமாக இன்றும் துருவ நட்சத்திரமாக இருப்பதை குறிப்பதற்கு இவ்வாறு சொல்லுகின்றான். அப்போது கண்ணனை கேட்கலாம் என்று கண்ணனிடம் கேட்டப்படும் போது கண்ணன் கேட்கின்றான் சிவத்தை பார்த்து, நீங்கள் வருவோரை நீ அரவணைக்காமல் விட்டுவிட்டால் இந்த தொல்லை ஏது என்று. நான் என்ன செய்து என்னுடைய உத்தியோகம் வருவோரை வரவேற்பதுதான். ஆக விஷ்ணுவுடன் கேட்கின்றான், நீ வரம் கொடுக்கவில்லை என்றால் உள்ளே தீமை எப்படி போகும் என்று. என்னுடைய உத்தியோகம் நான் வருவோருக்கு இடம் கொடுப்பதுதான், வரம் கொடுப்பதுதான் என்னுடைய வேலை. வரம் கொடுக்கவில்லை என்றால் உலகம் உருவாகாது. ஆனால் வரம் கொடுத்ததை உருவாக்குவது யார்? பிரம்மன். ஆக நான் எனக்கு வரம் கொடுக்கத்தான் தெரியும் என்று விஷ்ணு சொல்லுகின்றான். பிரம்மாவிடம் வந்தாலோ எனக்கு உருவாக்கத்தான் தெரியும். என் தந்தை சொல்படி நான் உணர்வின் தன்மை மற்றொன்றை நான் உருவாக்கிதான் ஆகணும். தந்தை என்றால் இயக்கத்தின் உணர்வின் தன்மை விஷ்ணு, வெப்பம், ஈர்க்கும் காந்தம் லட்சுமி. ஆக இயக்கத்தின் தன்மை ஈசன். ஓர் உணர்வின் தன்மை தனக்குள் எடுக்கும்போது துடிப்பின் தன்மை இந்த அணுக்குள் வெப்பம், அந்த உணர்வின் தன்மை ஈர்க்கும் சக்தி லட்சுமி. ஆனால் அதை ஈர்க்கும் சக்தி எதுவோ அது உணர்வின் தன்மை இந்த அணுக்குள் ஆகும்போது பிரம்மம். எக்குணத்தின் தன்மை அது பெற்றதோ அந்த மனத்தின் தன்மை இயக்குவது ஞானம் சரஸ்வதி. ஆகவே தன் இனத்தை வளர்க்கும் சக்தி பெற்றது. ஆக தந்தை எவ்வாறோ அதன் உணர்வின் தன்மை அவ்வாறு இங்கே என்னால் உருவாக்க முடியும். அங்கே லட்சுமி, இங்கு துடிப்பும் ஈர்க்கும் நிலை வந்தால் லட்சுமி. ஆக இந்த வெப்பமும் காந்தமும் இணைத்து இந்த உணர்வின் தன்மை அது உருவாக்கும் சக்தி வருகிறது என்றும், இதை ஞானம் என்றும் இந்த உணர்வுகளை உருவாக்குகின்றனர். இதெல்லாம் அணுவுக்குள் அணுவின் இயக்கம் எவ்வாறு இயக்குகிறது என்ற நிலையை தெளிவாக்குவதற்கு நமது சாஸ்திரங்கள் இவ்வளவு தெளிவாக கூறுகின்றது. ஆனால் நாம் இதையெல்லாம் கடவுளாக வச்சு வணங்குகின்றோம். ஆனால் அது எவ்வாறு விளைந்ததென்று பாதையை காட்டி காரணப்பேர் தான் வைத்தார்களே தவிர இது கடவுள் அல்ல. உள்நின்று இயக்குவது கடவுள் என்றும் உணர்வின் செயல் தெய்வம் என்றும் இப்படி காரணப்பேர் வைத்துதான் நாம் அறிந்து கொள்வதற்கு இயற்கை எப்படி இயங்குகின்றது என்பதனை தெரிவதற்கு தான் இதை வைத்தது. ஆகவே அவன் வழிப்படி இப்படி கண்ணன் கேட்கின்றான் பிரம்மாவை, நான் என்ன செய்வது, என்னால் உருவாக்கத்தான் தெரியும், எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. சிவனை கேட்டால் நான் வரவேற்கத்தான் தெரியும், வேறு ஒன்றும் எனக்கு தெரியாது. விஷ்ணுவை கேட்டால் நான் வரம் கொடுக்கத்தான் தெரியும், வரம் கொடுக்கவில்லை என்றால் உலகம் இல்லை, உருவாக்கவில்லை என்றால் உலகம் உருவாகாது, வளராது.
ஆக அரவணைக்கவில்லை என்றால், இடம் இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது. இப்படி 3 காரணங்களை காட்டி தெளிவாக கூறுகின்றார். அப்போதுதான் கண்ணன் கூறுகின்றான், இப்ப நீங்க தான் இதற்கு எங்களுக்கு, அதாவது உடலுக்குள் இந்த லோகத்துக்குள் வந்து இறைவன் எங்களை தொல்லை கொடுக்கின்றான், இதற்கு என்ன உபாயம்? இப்போ வேதனைப்பட ஒரு உணர்வை நுகர்ந்து விட்டால் நமக்குள் பதட்டமும் பயமும் வேதனையும் உருவாகின்றது. ஆகவே இந்த வேதனையிலிருந்து விடுவதற்கு நீங்கள் தான் எங்களுக்கு உபாயத்தை கூற வேண்டும் என்று கேட்கின்றனர் கண்ணனிடம். அப்ப கண்ணன் சொல்லுகின்றான், அதோ வருகிறான் பார் அப்படிங்கிறான். யார்? ரிஷியின் மகன் நாரதன், நாராயணனின் அபிமான புத்திரன் நாராயணன், சூரியன் நாராயணன். ஆகவே அதிலிருந்து உருவானதுதான் அப்படிங்கிறதை நாம் தெளிவுபடுத்துவதற்காக, ஆக ரிஷியின் மகன் நாரதன், மனிதன் தனக்குள் கணவனும் மனைவியும் சிருஷ்டித்து இன்னைக்கு துருவ நட்சத்திரமாக இருப்பதும் அதிலிருந்து வரக்கூடிய தீமைகளை நீக்கிடும் அந்த அருள் பெறும் சக்தி தான் ரிஷியின் மகன் நாரதன் என்றும், நாராயணனின் அபிமான புத்திரன். சூரியன் அந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படுவதை சூரியனின் காந்தப்புலன் அறிவு கவர்ந்து கொண்டால், அதை நாம் நுகர்ந்தால் அந்த தீமை என்ற உண்மையின் உணர்வை அது நீக்கும் சக்தி பெற்றது. அதான் நாரதன் கலகப்பிரியன், கலகமோ நன்மையில் முடியும் என்று. ஆக இவ்வாறு தீமையின் உணர்வை நீக்கக்கூடிய சக்தி இந்த துருவ நட்சத்திரத்தில் தான் உண்டு என்றும் காவியத்தை காட்டி ரிஷி என்று தனியாக பிரித்து இந்த துருவ நட்சத்திரம் என்ற நிலையில் நாம் அறியாத நிலையில் தடைப்படுத்தப்பட்டது. ஆகவே ரிஷியின் மகன் நாரதன், நாராயணனின் அபிமான புத்திரன் நாரதன். இப்போ உங்கள் பையன் மேல் பிரியமாக இருக்கின்றீர்கள், அந்த பையன் மேல் பிரியமாக இருந்தாலும் அவன் மேல் அன்பு செலுத்துகின்றீர்கள். அவன் தவறு செய்கிறான் என்று உணர்ந்த பின் அவன் மேல் வெறுப்படைகின்றீர்கள். பாசத்தால் வெறுப்படைகின்றீர்கள். வெறுப்பின் தன்மை இங்கே விளைகின்றது. வெறுப்பின் தன்மை மீண்டும் அங்கே விளைய செய்கின்றது. அப்ப இதிலிருந்து அவனை மீட்டுவது எப்படி? அவன் மேல் வரும் தவறினை அவனுக்கு நல்வழி காட்டுவதற்கு மாறாக அவன் மேல் வெறுப்பின் தன்மை வருகின்றது. அவன் மேல் பாசமாக இருக்கும்போது அவனுடைய நல்ல குணங்களை காட்டுகின்றது. ஆனால் அவன் செய்யும் தவறின் உணர்வை நாம் நுகரப்படும் போது அந்த தீமையின் உணர்வை நமக்குள் விளைகின்றது. இந்த தீமையின் உணர்வை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்பதற்குத்தான் இப்போது அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழி நமக்குள் பெறும்போது தங்கத்தில் திரவத்தை ஊற்றினால் அதில் உள்ள செம்பும் பித்தளையும் ஆவியாக மாறுகின்றது. அப்போ அந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்குள் சேர்ந்த பின் தீமை என்ற உணர்வினை அதை நீக்குகின்றது. தான் நாரதன் கலகப்பிரியன், கலகமோ நன்மையில் முடியும். ஆக இந்த உணர்வின் தன்மை கொண்டு பையன் மேல் பற்று கொண்டு அவன் இப்படி செய்கிறான் என்று வேதனை உருவாக்கப்படும் போது நம்மை அறியாமலேயே தீய வினைகள் எப்படி வருகின்றது? இதனை மீட்டுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றுதான். தவறென்று உலகில் நாம் காணும் போதெல்லாம், தவறை செய்வோரெல்லாம் பார்க்கும் போதெல்லாம், தீமை என்று நடக்கும் போதும், உதாரணமாக எதிர்பாராத விபத்துகளோ விபரீத நிலைகளை ஏற்படும் போதும், அதனென்று உணர்வுகளில் நுகரப்படும் போது நாம் விஷ்ணு வரம் கொடுத்து விடுகின்றான். நம் உடலுக்குள் அந்த பிரமத்தின் தன்மை உருவாகி விடுகின்றது. சிவனோ அரவணைத்து விடுகிறான் என்று நாம் உயிரான ஈஸ்வர லோகத்தில் உருவாகின்றது. உணர்வின் தன்மை கருவாகின்ற இந்த லோகமாகின்றது. உணர்வின் தன்மை அணுவாகும் போது அது பிரம்மனாகின்றது. அதன் உணர்வின் தன்மை உருவாக்கும் போது தன் இனத்தின் தன்மை பெருக்குகின்றது. அதன் உணர்வின் மலம் உடலாகும் போது உறையும் போது சிவமாகின்றது என்ற நிலையை தெளிவாக கூறி, இந்த தீமையிலிருந்து நாம் விடுபடுவதற்கு என்ன செய்வது என்பதனைத்தான் அன்று ஞானிகள் இவ்வாறு உருவம் அமைத்து காவிய பொறுப்பின் தன்மையை மனித உடலுக்குள் எப்படி இயங்குகிறது, தீமையிலிருந்து மனிதன் எப்படி மீள வேண்டும் என்பதனை தெளிவாக்குவதற்குத்தான் இவ்வாறு காவியங்களை கொடுத்தது. நாம் என்ன செய்வோம்? ரிஷியின் மகன் நாரதன் என்றால் யாரோ என்று எண்ணுகின்றோம். ஆக துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடியதான் உணர்வுகள் நம் உடலுக்குள் வந்த பின் உயிருக்கும் இந்த உணர்வுக்கும் கண்ணுக்கும் இவை எவ்வாறு கலக்கின்றது, அந்த உணர்வின் மாற்றங்கள் எப்படி வருவது என்றதுதான் சிஷ்டித்து நமக்குள் தீமையை நீக்கும் பருவத்தை கொடுக்கின்றன. ஆகவேதான் இந்த காலையில் நாம் இந்த வாழ்க்கையில் காலிலிருந்து சதா தீமையும் நன்மையும் நகுந்தடைந்து ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய என்று உடலாக மாற்றினாலும்
அடுத்து இந்த தீமையை நீக்கிய நிலைகளை நீக்குவதற்குத்தான் காலையில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று உடலுக்குள் செலுத்தினார். இந்த தீமையின் நிலைகளை மாற்றி நல்ல உணர்வுகளாக மாற்றி தீமையிலிருந்து நம்மை விடுபடச் செய்யும் என்பதனை உணர்த்துவதற்குத்தான் அந்த ஞானிகள் இவ்வளவு தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்தினார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் மட்டும் பெற்றால் பத்தாது. நாம் பெற்ற உண்மையின் உணர்வுகளை தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் மனைவி தன் கணவருக்கு பெற வேண்டும் என்றும் இந்த இரு உணர்வு ஒன்றி உருவாக்கினால்தான் அந்த அணுத்தன்மை அடைகின்றது. ஆகவே இன்றைய நிலைகள் நீங்கள் பழகிக்கொண்டால் நாளை வரும் விஞ்ஞான உலகில் விஷத்தன்மைகள் பரவி வரும் இந்த நேரத்தில் நீங்கள் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை உங்களுக்குள் வளர்த்து கொண்டால், எப்படி துருவ நட்சத்திரம் 27 நட்சத்திரங்கள் அந்த தூசிகள் வரும்போது எண்டோடு ஒன்று மோதும் போது அந்த ஒளி படம்பலைகள் பரவுகின்றது. அந்த ஒளி படம்பலைகளை நாம் பரவினால் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நுகர்ந்து கொண்டால் அந்த அதிலிருந்து வரக்கூடிய அந்த அணுக்களை அது சுவாசித்து நம் உடலில் உள்ள அணுக்களுக்கு அது சேர்க்கின்றது. இப்போது மின்னல்கள் வரும்போது இந்த 27 நட்சத்திரங்கள் ஒன்றோடு ஒன்று அது மின்னலாக தாக்கி அது உணர்வு அலைகளாக பரப்படும் போதுதான் அதை நாம் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு சேர்த்துக் கொண்டால் மற்ற நட்சத்திரங்கள் வரக்கூடிய அந்த ஒளிக்கட்டைகளை படியின் மின்னும் அந்த உணர்வின் தன்மை நாம் அந்த உணர்ச்சியை கொண்டு நம் உடல் உள்ள அணுக்கள் இயங்கி பெறும். நம் ஆன்மாவாக மாற்றி நம் உடலுக்குள் அதை செலுத்தி அந்த உணர்வின் அணுக்கள் மாறும். நமது உயிர் எப்படி துடிக்கின்றதோ இதை போலதான் இந்த உயிரணுவின் தன்மை இணைந்து இந்த உடலை விட்டு செல்லும் போது நாம் எந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நாம் அதிகமாக எடுத்தோமோ அங்கேதான் நம்மை அழைத்து சென்று 6வது அறிவு கொண்டவன் 7வது நிலை சப்தரிஷி மண்டலங்களாக இணைய முடியும். ஆகவே நான் இப்ப நீங்கள் நட்சத்திரங்களை பார்க்க முடியவில்லை என்றாலும் நட்சத்திரங்களின் உணர்வு அந்த தூசிகள் வரும்போது மின்னல் கற்றைகளாக பரவுகின்றது. எல்லா தாவர இனங்களும் இந்த மின்னல் இல்லை என்றால் எதிர்மறை நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற நிலையில் தான் இயக்குகின்றது. ஒரு கரண்ட்டை உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் எதிர்நிலை கொண்டுதான் இயங்குகின்றது. நம் உயிரின் தன்மை விஷம் அது எதிர்நிலையான தாக்குதல் ஏற்படுவதால் இயக்க சக்தியும் வெப்பமும் அதை ஈர்க்கும் சக்தி காந்தமும் இவ்வாறு உருவாக்குகின்றது. ஆகவே இயற்கை நிலைகள் இவ்வாறு இருப்பதனால் கடவுள் என்ற தனித்தன்மை எங்கும் இல்லை. ஆக ஒரு பொருளுடன் ஒரு பொருள் எதிர்மறை ஆகும் போதுதான் இயக்க சக்தியாக மாறுகின்றது. ஆகவே இதெல்லாம் விஞ்ஞானிகள் நிரூபிக்கின்றனர். ஆனால் விஞ்ஞானிகள் காட்டிய அறுவழியில் இந்த விஷ உலகம் காற்று மண்டலமே மிகவும் நச்சுத்தன்மையாக மாறிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாம் சாக்கடைக்குள் இருக்கும் நாத்தத்தை எப்படி பருகியதோ சாக்கடையான நாத்தமான விஷத்தன்மையான இந்த காற்று மண்டலத்திலிருந்து அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் பரவுவதை நீங்கள் நுகர்ந்து இந்த உடல் வரும் தீமைகளை நீங்கள் அகற்ற பழக வேண்டும். உதாரணமாக இன்று நட்சத்திரங்களின் உணர்வுகள் ஒன்றோடு ஒன்று சேர்க்கும்போது மின்னலாகின்றது. மரத்தின் மேல் பட்டால் அது கருகி விடுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் பூமியின் நடுமையம் ஆகின்றது. இரு நட்சத்திரங்கள் மோதலில் ஊடுருவி உள்ளே மோதலானால் இங்கு எதிர்நிலையாகி கொதிகலனாக மாறுகின்றது. ஆக அந்த கொதிகலனாக மாறும்போது பூமிக்குள் நடுமையத்தில் எந்த பாகம் அதிகமானதோ அங்கு குழம்பாகி விடுகின்றது. மேல்பாறை வெடிக்கின்றது. அது கீழே இறங்கும்போது நடுக்கமாகின்றது. ஒரு நொடிக்குள் அந்த குழம்பின் தன்மை ஆனப்பின் இந்த இதய இயக்கத்தில் கொப்ப அது அடங்கி விடுகின்றது. இப்ப மேலே எடுத்துக்கொண்டாலும் இந்த மின்னலின் தன்மை ஒன்றோடு ஒன்று தாக்கி அது வெளிவரப்படும் போது இதனால் ஆவியாக மேகங்களில் அந்த மேகத்துக்குள் ஊடுருவும் போதுதான் இந்த ஊடலில் நீர் சக்தி ஆனால் இப்ப நாம் மோல்டிங் வைக்கப்படும் போது இரும்பை உருக்கி அந்த மோல்டிங் ஊற்றப்படும் போது உறுதுளி அங்கு தண்ணி பட்டால் பட்டீரென்று வெடிக்கும். இதே போலதான் மின் கதிரியக்கங்கள் இந்த மேக கூட்டத்திற்குள் தாக்கப்படும் போது ஒளி கட்டைகளை அதிர்வு கொடுத்து ஒரு பக்கம் நகர்த்தி செல்லுகின்றது. ஆனால் இடி மின்னல்கள் அதிகமாக இருக்கும் பக்கம் மழை குறைவா இருக்கும். இந்த உணர்வின் தன்மை கலந்து அது உணர்வின் தன்மை வேறொரு பக்கம் மோதும் போதுதான் இந்த பக்கம் இடி மின்னல் என்றால் இன்னொரு பக்கம் நல்ல மழை பெய்யும். இதெல்லாம் இந்த இயக்க நியதிகள் கொண்டு அப்ப எதிர்நிலையான உணர்வு அதிகம் வரப்படும் போது நம்ம பூமிக்குள் இருக்கும் காந்த புலன் அது அதிகமாக ஈர்க்கும் சக்தி ஈர்ப்பினால்
அந்த அதிர்வின் தன்மை இங்கே மோதப்படும்போது கிடுகிடு கிடுகிடு என்று நம்மளுடைய அதிர்வின் நிலை வருகின்றது. இதெல்லாம் இயற்கையின் சில நியதிகள். ஆகவே இதை போல இயற்கை நம்ம இயக்கி வரப்போகும்போது இதிலிருந்து நாம் எப்படி மேல வேண்டும் என்பதுதான். இதை கண்டுணர்ந்த உணர்வின் தன்மை அகசியன் தன் உடலில் இத்தகைய உண்மையின் உணர்வை வளர்த்து அவன் வாழ்க்கையில் இன்றும் ஒளியின் சரீரமாக நிலைத்துக் கொண்டிருக்கின்றான். ஆகவே அந்த உணர்வின் தன்மை நாம் பெறச் செய்வதற்குத்தான் இந்த காலை துருவ தியானத்தை வலுவறுத்தி அந்த உணர்வின் தன்மை பெற்றால் அது அணுவாகிவிட்டால் அது உணவை எடுத்துக்கொள்ளும். வேதனைப்படுவோர் உணர்வின் நுகர்ந்தால் அது அணுவாகிவிட்டால் இந்த காற்றில் இருக்கும் வேதனை உணர்வு அதை எடுத்து வேதனை அணுக்கள் நமக்குள் பெருக்கி விடுகின்றது. வேதனை அணுக்களை அடக்கி அந்த அணுஞான உணர்வு நமக்குள் பெருக்கிவிட்டால் இந்த வேதனை உணர்வு நமக்குள் அடக்கி விடுகின்றது. என்றால் இன்று விஞ்ஞான உலகம் எங்கு சென்று விட்டு மிகவும் துயர்ப்படும் நிலைகளும் மனிதன் மூண்டோடு அழிந்திடும் நிலையும் மனிதனின் சிந்தனை இழந்திடும் தன்மை வரும்போதுதான் இந்த 2004க்குள் நடக்கும் நிகழ்ச்சி வேறையாற்றும். அதே சமயம் இந்த மின்னல்கள் கடலிலே தாக்கப்படும் போது மணலாகின்றது, கடல் ஓரங்களிலே மறைந்து விடுகின்றது. இந்த மின்னலை அடக்கும் சக்தி வருவதனால் மணலுக்குள் இருப்பதை அதை பிரிக்கின்றான் அணுவை. அந்த அணுத்தன்மை பிரிக்கப்படும் போதுதான் யுரேனியம் என்றும் அதில் பல பல நட்சத்திரங்களில் எதிர்நிலை கண்டு கலந்திருப்பதை இதற்கு எதிர்மறையால் எப்படி வெடித்ததோ இதை போல எதிர்மறை கொண்ட உணர்வின் தன்மை சேர்த்து அதை தனித்து பிரித்து இதனை உணர்வில் கண்டு அது எதிர்மறையாக மாற்றப்படும் போதுதான் வெடிக்கும் தன்மை வைக்கின்றான். அப்படி வெடித்து விட்டால் எந்த மின்னலின் தன்மை இங்கு ஆனதோ இதை போல அந்த நட்சத்திரங்கள் உணர்வு கொண்ட நிலைகள் ஊடுருவி அதன் ரெண்டும் மோதப்படும் போது இரும்பானாலும் உலோகமானாலும் அதை கருக்கிவிட்டு தன் எண்ணத்தின் தன்மை பெருக்கி விடுகின்றது. இப்படித்தான் அவருடைய வீரிய உணர்வு இருக்கப்படும் போது அணுகுண்டை தெரித்தால் நம் உடலில் இருக்கக்கூடிய அதே நட்சத்திரத்தின் உணர்வு தாக்கி தன் இனத்தை பெருக்கி இந்த உடலை அழித்துவிடும். ஆகவே இதனின் தன்மை அதிகரித்து இன்னைக்கு சூரியன் பக்கம் போகும்போதுதான் அதன் எதிர்நிலையான நிலைகள் இப்போ எலக்ட்ரிக்கை உருவாக்கி கொண்டிருக்கும் இந்த நிலை மீண்டும் இதன் உணர்வின் இயக்கத்தை தனக்குள் சென்று போகும்போது எதிர்மறையான நிலைகள் அதிகரிக்கும். அப்போ இருமடங்கான கரண்ட் உற்பத்தியாகும். ஆக 2 கரண்ட் வயரில் மோதினால் என்னாகும்? இதை போல ஒரு மின் கதிர்களாக மாறி மீண்டும் கடலில் அமைத்து மனிதனால் அதை பிரித்து அந்த உணர்வின் கதிரியக்கங்களை சூரியனின் காந்தப்புலன் கருவிப்போம்போது எப்படி சூரியன் காந்தப்புலன் 27 நட்சத்திரங்களை கவர்ந்து அது ஒன்றோடு ஒன்று மோதும்போது செயல்படுகின்றதோ இதே போலதான் இந்த உணர்வின் தன்மை பாய்ச்சப்படும் போது அதன் அளவரிசையில் மோதப்படும் போதுதான் இங்கே இருக்கும் பொருளை கருக்கிவிட்டு அது செயலற்ற நிலையில் மற்றது எல்லாத்தையும் கவர்ந்து கொள்ளுகின்றது. இந்த உணர்வின் தன்மை தான் கூடி ஆவி மண்டலமாக மாறும்போது இதனை சூரியன் எடுத்து செல்லுகின்றது. போகும் பாதையில் பல கோள்கள் எடுக்கின்றது. அதிலிருந்து வழித்து சூரியனுக்கு வரப்படும் போது இதே தீமையின் விளைவுகள் வரப்போகின்றது. ஆக 2 வயம் மோதனால் எப்படி ஹெர்த்தாகின்றதோ இதே போல் அது அதிர்வின் தன்மை ஆன பின் நம் உயிரின் துடிப்பு அதிகரிக்கும். அந்த உயிரின் துடிப்பு அதிகம் போது அந்த துடிப்பிற்கு ஈடுகட்டும் நிலை நம் அணுக்களுக்கு இல்லை. ஆனால் அந்த உணர்வு பீஸாகிவிடும். இப்போ 1 பீஸின் நிலை இந்த பல்பிற்கு கரண்ட் அதிகமாகிவிட்டால் எப்படி இதை அதனுடைய இயக்கங்களை ஒடிக்காட்டுவதை இழந்து விடுகின்றோ அதே போல நாம் அறிவின் தன்மை இழக்க செய்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மீள்வது எவ்வாறு என்பதற்குத்தான் இன்று விஞ்ஞான அறிவால் அஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்து நாம் எத்தனை கடவுளை வணங்கினாலும் எத்தனை பக்தி கொண்டிருந்தாலும் நல்ல ஒழுக்கங்களை முன்னால் கடைபிடிக்கலாம். நல்ல ஒழுக்கங்கள் இருப்பினும் தீமை என்ற உணர்வில் நடந்தால் நல்ல ஒழுக்கங்களை கெடுத்து விடுகின்றது. ஆனால் பால் அடைகின்றது. ஆனால் இந்த தீமை என்ற உணர்வை நமக்குள் வளராது தடுக்க வேண்டும் என்றால் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நீங்கள் எடுத்தே ஆக வேண்டும். அதை எடுத்தால் உங்களை காக்கலாம், பிறவியில்லா நிலையை அடையலாம். ஆக உங்களின் நிலைகளில் உங்களை நம்பி பழக வேண்டும். இந்த சாமியார் செய்வார், அந்த சாமியார் செய்வார், அந்த கடவுள் செய்வார், இந்த கடவுள் செய்வார் என்ற நிலையை விடுத்து விடுங்கள். உங்கள் உயிரை ஆக ஈசனாக இருக்கின்றான், ஆண்டவனாக இருக்கின்றான், கர்த்தராக இருக்கின்றான், கடவுளாக இருக்கின்றான். ஆகவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெயரை வைத்துதான் இந்த உயிரை அழைக்கின்றனர். ஆகவே உணர்வின் தன்மை நாம் உணர்வாக உருவாக்கும் போது நாம் இயக்கும் தன்மை வரப்படும்போதுதான் பல வர்ணங்களில் பல நிலைகளில் பேசி அந்த கடவுள் என்றனர். இந்த உணர்வின் தன்மை நாம் நுகரும் உணர்வுகள்
நம் உடலுக்குள் சென்ற உள் நின்று இயக்குவதை கடவுள் என்றும், அந்த உணர்வின் தன்மை மீண்டும் இயக்க தன் இனத்தை உருவாக்கும் போது அது ஈசன் என்றும், அந்த இயக்கும் தன்மை தான் உருவாக்கும் மீண்டும் தன் உணர்வை உருவாக்கப் போகும்போது பிரம்மன் என்றும், அந்த உணர்வின் தன்மை உடலாக்கப்படும் சிவன் என்றும், இப்படி தெளிவான நிலைகள் காட்டப்பட்ட இந்த உண்மையிலிருந்து எவரும் அதை கடவுள் என்ற வேண்டாம். நம் உடலுக்குள் இயக்கும் நிலையை கடவுள். ஆகவே உள்நின்று இயக்கும் உணர்வு எதுவோ அதன் வழிதான் நம்மை செயல்படுகின்றது என்ற உண்மையை உணர்ந்து உங்களால் எந்த நேரமும் இந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வருவதை நீங்கள் பெற முடியும். இன்று விஞ்ஞான அறிவால் பல ஒலி அலைகளை பரப்புகின்றனர். டிவி ஒலி அலைகளை நாம் வீட்டிலிருந்து அதுக்குண்டான சாதனத்தை வைத்து நீங்கள் கவர்ந்து எந்த அறவரிசையில் வைக்கின்றோ வீட்டிலிருந்து பார்க்கின்றனர். அதில் ஏரியல் என்ற சாதனத்தை வைக்கின்றனர். இதைத்தான் நம் உடலுக்கும் முக்கியமான கண்ணே ஏரியல். ஆக இதன் வழியில் நீங்கள் கவர்கின்றதோ பதிவாய்க்கின்றது. இதன் வழி ஏரியல் வழியை இது ஒலி அலைகளை பரப்புகின்றது. ஆகவே கண் நம்மளுக்கு முக்கிய சாதனமானது. ஆகவே நாம் இதனெல்லாம் எடுத்து கண்ணுக்குள் சில நேரங்களில் இந்த ஏரியலில் பழுதாகிவிட்டால் உணவின் தன்மை அறிய முடியாது. செவி வழிதான் நாம் பார்க்க உணர்ச்சியை நாம் அறிய முடிகின்றது. ஆகவே ஒரு டிவியில் ஒரு உணர்வின் தன்மை கவரும் சக்தி இழந்தால் படம் தெரியாது. ஆனால் ஒளி வேலையின் தன்மை தான் தெரியும். அந்த ஒளியின் தன்மை டிரான்சாக்ஷன் ஒளி அலைகளை கட்டைகளை அனுப்பும் நிலைகள் அந்த டிரான்சாக்ஷன் நின்று வைத்தால் ஆக பட வழி தெரியும், ஒளி கிடைக்காது. ஆகவே இதை போலதான் உணர்வின் தன்மையை நாம் தெளிவாக தெரிந்து விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது. இதை போலதான் நாம் ஒவ்வொரு உறுப்புகளிலும் சில நிலைகள் செயல்படுத்துகின்றது. ஆகவே நாம் இயக்கத்தின் தன்மையை நாம் அறிந்து கொண்ட பின் இந்த வாழ்க்கை பின் எது இங்கே தேடி செல்வங்கள் நமக்கு நிலைத்திருப்பதில்லை. ஆக தேடி சென்றோர் இழவிலும் வைத்தாலும் இன்று அவர்களுடைய குழந்தைகள் அதை மடியச் செய்து விடுகின்றது. ஆகவே நம் உடலே நமக்கு நிலைப்பதில்லை. ஆனால் தேடி செல்வமும் நமக்குள் இருப்பதில்லை. கோடி கோடி கட்டடங்களும் நமக்குள் இருப்பதில்லை. நமக்குள் கோடி கோடி அணுக்கள் என்றுமே இருக்கின்றது. ஆக கோடி அணுக்கள் எதனை உணர்வு ஒளியாக மாற்றுகின்றதோ அதுவே உயிருடன் நிலைத்து இருக்கின்றது. ஆகவே இந்த விஞ்ஞான அறிவில் ஆனாலும் இயற்கை நிலைகளில் இன்று கார்த்திகை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம் என்று பெண்பால் வகையில 3ம், கார்த்திகை நட்சத்திரம் என்று 1ம், இதன் வழிகளில் இன்று ஒரு குடும்பமாக பிரித்து சென்று விட்டது சூரியனை கொண்டு. அதன் உணர்வு நம்முடைய சூரியனுக்கு கிடைக்கும் பாகம் குறைகின்றது. நாம் ஒரு குடும்பத்தில் 4-5 குழந்தைகள் ஒன்றாக இருக்கும்போது விரிவடையும் செயல்கள் நமக்குள் இருக்கின்றது. அதில் 2-3 குழந்தைகள் பிரிந்து சென்று விட்டால் அந்த பிரிந்த குழந்தைகள் என்ன ஆகின்றது? பிரிந்து சென்று விட்டால் அதன் உணர்வுகள் பிரிந்து விடுகின்றது. அப்போ சூரியனுக்கு வலுவிழக்கப்படுகின்றது. சூரியன் வலுவிழக்கப்பட்டாலோ சூரியன் செயலாக்கங்கள் மாறுகின்றது. இப்ப சூரியன் ஈர்ப்போட்டத்தில் வாழும் நாம் ஈர்ப்பு வட்டத்தில் வாழும் நாம் அந்த நட்சத்திரங்கள் தன் வழியில் அது வளர்ச்சி அடைந்தால் சூரியன் வலு குறைகின்றது. சூரியன் பிடிப்பில் இருக்கும் நமது பூமியோ இதற்கு வளர்ச்சி இல்லை. ஆனால் வளர்ச்சி இல்லை என்றால் இந்த சூரியன் தன்மை கடைசியில் செயலிழக்கப் போகும்போது கரையின் தன்மை வருகின்றது. சுழற்சியின் தன்மை அதிகமானால் அதன் அருகில் இருக்கக்கூடிய அனைத்தையும் சூரியன் தனக்கு கவர்ந்து அது ஆவியாக மாற்றிவிடும். ஆவின் தன்மை அடைந்த பின் மற்ற நட்சத்திரங்கள் ஈர்த்துக்கொண்ட ஆவி இவைகளை எடுத்து அது ஒரு பிரபஞ்சமாக மாற்றுகின்றது. இப்போது நாம் எப்படி மனிதனான பின் இந்த உணர்வின் அணுக்கள் மடிந்த பின் நாம் இந்த உடலை விட்டு அழிந்த பின் இந்த உடலை உருவாக்கிய அணுக்கள் நம் உடலை உணவாக உட்கொண்டு இந்த உடலை விட்டு அந்த உடலின் தகையில் கீழ்ந்த பின் இந்த அணுக்கள் வெளிவந்து அந்த அணுக்களின் தன்மை அது எவ்வாறு உருவாகிறது என்றால் மீண்டும் இந்த உடலை விட்டு வெளி சென்ற பின் புழுவாகி அந்த புழுவாக உருவான பின் அது எடை இல்லை என்றால் புதிய அணுக்கள் வெளிப்பட்டு மற்ற தாவர இனங்களில் அது உணவாக உட்கொண்டு அது மீண்டும் வேறொரு விதமான பூச்சிகளாகவோ புழுக்களாகவோ மாறுகின்றது. இப்படி இந்த உருமாறுகின்ற வருவது போல இந்த சூரியனின் நிலையும் இதை வளர்த்து கொண்ட உணர்வு பிரிக்கப்பட்டு அதை ஆவியாக ஒன்று சேர்த்திருக்கும் நிலைகள் இயக்க குறைவிந்து விடுகின்றது. எதன் உணர்வு ஒளி அலைகள் உணவாக கொடுக்கின்றதோ இது இல்லை என்றால் இது மடிந்து விடுகின்றது. ஆகவே சூரியன் மடியும் இந்த உயிரணுவான நாம் உணர்வின் ஒளிபெற்ற இந்த துருவ நட்சத்திரம் அழியாது. இது வேகானதை என்பதனை உறுதி கொள்ளும். வேதனை என்ற உணர்வை நமக்குள் வளர்த்து கொண்டால் விஷத்தின் தன்மை கொண்டு நம்மை கரைத்துவிடும். ஆகவே விஞ்ஞான உழைவில் பேரழிவு வரும் இந்த நேரத்தில் டிவி வீடியோ எப்படி ஒலி அலைகளை பரப்பி அந்த உணர்வின் தன்மை கவர்ந்து கொள்ளுகின்றனரோ இதை போல நாம்
நமது உணர்வின் தன்மையை அந்த சீராக்குவதற்கு நமது குருநாதர் காட்டிய அருள்வழியில் அந்த பேரொழியின் உணர்வை இன்று நாம் பெற்று இந்த உலகில் வரும் நச்சுத்தன்மையிலிருந்து மீட்ட இந்த புது வருடமான இன்று நாம் ஆக 1990 என்றும் இது மிகவும் சோதனையான காலங்கள் வருகின்றது. இதற்குள் மரம் உலக நெறியிலேயே ஊர்வலம் என்றும் மதம் இனம் என்ற நிலைகளும் மக்களுக்கு மத்தியில் பட்ட பிளவுகளும் இந்த பிளவுகள் ஏற்படும் போது விஞ்ஞான அறிவில் ஏற்பட்ட ஆயுதங்களும் இங்கு வெடிக்கச் செய்யும் போது விஷத்தன்மை கொண்ட நிலைகள் பரவுவதும் மனிதனை சிந்திக்க முடியாத செயல்கள் வரும் இந்நெருக்கடியான காலங்கள் இந்த 90 ஆரம்பிக்கப் போகின்றது.